அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மாடிஃபை டூல்ஸில் உள்ள லிஸ்டஸ் எல்லாமே பார்ப்போம். சரியா? ஸோ இது வந்து என்னடா இங்கே கிளிக் பண்ணிட்டு ஒன்றுமே வரேன்னு நினைக்காதீங்க. ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் வெல்ட் ஆனால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது இந்த பாக்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், மாடிஃபை கிளிக் பண்ணுவோம், இதோட பேராமீட்டர்ஸ் எடிட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஸோ நம்ம அந்த கிளாத்தெல்லாம் கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி சீன் கொடுத்த கிளாத்தில் வரும்ல. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ என்னென்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு சில ஆப்ஷன் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா பெண்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பெண்டு வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ஆங்கிள், டைரக்ஷன், அப்புறம் பெண்ட் ஆக்சிஸ் கேட்கும். ஸோ அண்ட் தென் வந்து லிமிட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆங்கிள் கொடுக்குறேன். ஸோ எனக்கு எப்படி பெண்ட் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. ரைட்டா? ஸோ இப்போ இது நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாலிடாக வந்து பெண்டுனா எப்படின்னா நம்ம ஒரு குச்சியை வளைச்சோம்னா அது எப்படி லைட்டாக பெண்ட் ஆகுங்களா? ஸோ அந்த மாதிரி ஆகணும். எனக்கு வந்து என்ன ஆகலை அப்படின்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பெண்ட் ஆகுது. எதனால அப்படின்னா இதில் வந்து நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை, செக்மெண்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ நான் ஹைட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ பெண்டை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், பெண்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படி பெண்ட் ஆகுது பாருங்கள். காரணம் என்னென்னா எனக்கு இதில் வந்து 0 செக்மெண்ட்டில் இருக்குது, அது எல்லாமே 1 செக்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓரளவு. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பெண்டில் போயிட்டு நான் பெண்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படி பெண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பெண்ட் ஆனதுக்கும் இப்போ பெண்ட் ஆகிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து பெண்டுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டைரக்ஷன். ஸோ எனக்கு என்ன டைரக்ஷனில் வேணும்? ஸோ ஆங்கிள் கொடுக்குற மாதிரி தான். இப்போ 0 டிகிரி, 50 டிகிரி, 30 டிகிரியில் கொடுக்குறோன்னா எனக்கு அந்த டிகிரியில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பெண்ட் ஆக்சிஸ். ஓகேவா? இது வந்து வெறும் ஆங்கிள் இருக்க பிளேஸ்லேருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு ஆங்கிளில் திரும்பும். இது வந்து என்னென்னா ஆக்சிஸே மாற்றுறது, நம்ம பெண்டோட ரொட்டேஷனே மாற்றுறது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வச்சோன்னா எனக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ சாரி, ஒய் ஆக்சிஸில் வச்சா அந்த மாதிரி, இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வச்சா எக்ஸ் ஆக்சிஸில் அது ஒரு டைப். ஓகேவா? ஸோ பெண்டிங் டைப் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களால் என்ன க்ரியேட் பண்ணலாம் ஒரு ஐடியா. ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திங்க் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண முடியும் இதை வச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இது மேலேயே வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் புதுசாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பண்ணணுமா அப்படிலாம் கேட்டால் கிடையாது. இப்போ இது மேலேயே வந்து நான் இப்போ வந்து ஒரு லைக் வந்து இப்போ வந்து ஒரு டர்போ ஸ்மூத் வேணால் யூஸ் பண்ணோம். ஓகே, டர்போ ஸ்மூத். ஓகேவா? டீன்னு கொடுத்தா எனக்கு டி சீரிஸ் வந்துடும். ஸோ டர்போ ஸ்மூத் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸ்மூத் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் இரேஷன் வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? வார்னிங் கட்டிடுச்சா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து கட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? சரி, அது 3ds மேக்ஸே வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகி வந்து என்ன ஆயிரும், வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த டர்போ ஸ்மூத் வேணாம் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்மூத் பார்த்துக்கோங்க. டர்போ ஸ்மூத் வேணால் இந்த டெலிட் இருக்குல்ல, ஸோ இந்த டெலிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து டர்போ ஸ்மூத் வந்து ரிமூவ் ஆகிரும். ஓகேவா? வேணும்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸோ இன்னொன்று ஆட் பண்ணலாமா, தாராளமாக ஆட் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து என்ன ரிலாக்ஸ் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ரிலாக்ஸ் ஆட் பண்ணுறேன். ரிலாக்ஸும் டர்போ ஸ்மூத்தும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ இதை வேணால் நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரிலாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ரிலாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் தெரியுதா, இப்போ ஷார்ப்பாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். ஓகே, ஆனால் இது என்னன்னா டர்போ ஸ்மூத் வந்து ஃபுல்லாக ஸ்மூத் வரும். இது வந்து ஸ்மூத் வித் எட்ஜோடு வரும். ஓகேவா? இதுதான் வந்து ரிலாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இரேஷன் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவுமே ஒரு லிமிட் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிடும், சப்பலஞ்சு போயிடும். ஓகேவா? சோப்பு கட்டி மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன சீட்டு மாதிரி கட்டுறேன். ஓகேவா? இப்போது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு 3 feet. ஓகே, 3 feet லென்த்து, 3 feet அண்ட் தென் வித்து வந்து ஒரு 3 feet. அதே மாதிரி திக்னஸ் வந்து 1 inch. ஓகே, 1 inch ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஒரு
3 இன்ச் வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு செக்மெண்ட்லாம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு பெண்டு. ஓகேவா? ஸோ பெண்டு கொடுக்குறேன். பெண்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பெண்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இதை நான் 0 பண்ணிடுறேன். ஸோ நான் வேறு ஆங்கிள் பார்க்குறேன். ஸோ Y ஆக்சிஸ் பார்க்குறேன். ஸோ பெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆங்கிளில் வந்து பெண்ட் ஆகுது. ஓகே, இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுலேயே வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன், ரிலாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ரிலாக்ஸ் ஆட் பண்ணி இதை என்ன பண்ணிக்கிறேன், ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்மூத்தன் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையே வந்து நான் ஒரு காப்பி மாதிரி எடுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி காப்பி மாதிரி எடுத்துட்டு, ஸோ காப்பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ரொட்டேட். ஸோ ரொட்டேட்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்னாப் டாகில் ஆன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆங்கிள் வந்து 5 டிகிரின்னு இருக்கிறத 90 டிகிரியாக மாற்றிடும். ஏன்னா எனக்கு ஈஸியாக ரொட்டேட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஆங்கிள் இப்படி கிளிக் பண்ணால் 90 டிகிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் மூவ் கமெண்ட் போகிறேன். ஸோ இப்போ லைட்டாக மூவ் பண்ணுறேன். எனக்கு இது கரெக்டாக அது மேலே வைக்கணும். ஸோ அதனால் 4 வியூ போயிட்டு, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் போயிட்டு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூலாம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ கீழே இருக்குது, எவ்வளோ மேலே இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பெண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரிவர்ஸில் வச்சு பெண்டை வந்து ரிவர்ஸில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தேன், ரிவர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி ரிவர்ஸில் வச்சுட்டு இதை லைட்டாக உள்ளே தள்ளிடும். ஓகேவா? ஸோ இதையும் லைட்டாக கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு லெக் மாதிரி வேணும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் மொத்தமாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாப் வியூவில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இதுதான் டாப் வியூ. ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் என்ன எடுத்துக்கலாம், சிலிண்டர் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ட்ரா பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட ஹைட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூவில் வந்துட்டு என்னோடய ஹைட்டு வந்து எனக்கு வந்து ஒரு 3 ஃபீட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும், அப்போ இந்த டைரக்ஷனில் 3 ஃபீட் கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அட்டாச் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதையே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காப்பி எடுத்துப்பேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஒரு காப்பி வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸாக வச்சுப்போம். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வியூவில் வந்து இதை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இருக்குல்ல, ஸோ இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி இந்த வியூக்கு வந்தால் கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் வந்து மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், காப்பி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காப்பி எடுக்கிறேன், இன்ஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு அகெயின் ஒரு மூவ் அண்ட் தென் உள்ளே வந்து புஷ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இல்லை நான் தனித்தனியாக வச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பிளேஸ் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளாக இருக்கணுமே, வளன்னு இழுத்துற பிளானுக்காக, ஒரு ஐடியாக்காக வந்து இதை பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ பாருங்கள், இதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கொஞ்சம் சாயிற மாதிரி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரொட்டேட் கிளிக் பண்ணி லைட்டாக பின்னாடி தள்ளிப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த டாகில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக பின்னாடி தள்ளிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி லைட்டாக உள்ள அண்டர் பின்னாடி. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது பார்க்க வந்து ஒரு சேர் மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சேர்ஸ் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம், 3 கமாண்ட் இல்லை 2 கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? என்னென்ன மாடிஃபைலிஸ்டில் ஒன்று வந்து ரிலாக்ஸு, இன்னொன்று வந்து பெண்டு. ஸோ இதில் நீங்கள் டர்போ ஸ்மூத் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் இந்த மாதிரி வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 3Dயில் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பார்க்க வந்து ஒரு சேர் மாதிரி இருக்கா? ஸோ இந்த 2 கமாண்ட் வச்சு இதை க்ரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறையா கமாண்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.